ஒரு டாஸ்மார்க் கிடையாது. எங்க சீமை சரக்கு வேணுமா, ஸ்டார் ஹோட்டலுக்கு போ. என் பிள்ளைகளுக்கு பணம்பால் தென்னம்பால். பணம்பால் தென்னம்பால் தரப்போறேன், அதாவது என்ன சொல்றாருன்னா கள்ளுக்கடையை ஓபன் பண்ண போறேன் அப்படின்றாரு. இப்ப இந்த பணம்பால் தென்னம்பால் என்ன தாய்ப்பாலா? அது என்ன குழந்தைங்களுக்கு குட்டியில அடைச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து ஊட்ட முடியுமா? அல்லூனாமே எங்க தாத்தா பாடிட்டான், ஒரு பைத்தியக்கார பையன். திருக்குறள் தான் எங்களுடைய தமிழ் மறை. எங்க பாட்டனை போல உலகத்திலே யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு வாய்கிலேயே பேசிவிட்டு இன்னைக்கு கல்லுண்ணாமேன்னு சொல்லிட்டான், எங்க பாட்டன் ஒரு பைத்தியக்கார பையன் அப்படின்னு பேசுறாருன்னா, உண்மையிலேயே தமிழ் மான உணர்ச்சி உள்ளவர்கள் மற்றவங்களை பார்த்து தமிழ் ரத்தம் ஓடுதான்னு கேட்கிற நாம் தமிழர் தம்பிகள், உங்களுக்கு உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுதுன்னா உங்க அண்ணனை பார்த்து கேள்வி கேளுங்களா? இந்த மாமா பைய சாட்டை முதல்ல உங்க அண்ணனை பார்த்து உன்னால இப்ப கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேளு, உன் உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுது அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு தோணு, நான் நின்றுக்கேன், உங்களுக்கு நின்றுக்கேன், நீங்க யாரும் மறுக்க முடியாது. நின்றுக்கேன். இந்த ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் தான், நீங்க நிக்கல. அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு. போதை உச்சிக்கு ஏறிடுச்சு, அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த போதை முத்தின வேட்டி இன்னும் குடிக்கணும்னு குடியாரர்களுக்கு வந்து தோணும் இல்லையா? பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல இப்படி டாஸ்மாக் கடை கிராஸ் பண்ணி போறப்ப வருவாங்க வந்து, அண்ணன் 5 ரூபா கொடுங்கண்ணே பஸ்ஸுக்கு இல்ல, அண்ணன் 10 ரூபா கொடுங்கண்ணே பஸ்ஸுக்கு இல்ல அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த ரேஞ்சுக்கு சீமான் இறங்கிட்டாப்புல. காலில் மட்டும்தான் உழுவுல. ஒரே ஒரு தடவை பொதுமக்கள்கிட்ட கெஞ்சறதுக்கு அவருக்கு 1000 உரிமை உண்டு. எல்லா கட்சிகளும் அதான் பண்றாங்க. ஆனால் அதிமுகவினரிடமும் தேமுதிகவினரிடமும் இந்த நாம் தமிழர் கட்சி வெறும் கட்சி அல்ல, இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி அப்படின்னு இப்படி கைய நரம்பு புடைக்க தூக்கி அப்படியே வாய்க்கிலேயே வந்து கத்துவாரு சீமானு. சரி ரைட்டுப்பா, இது மாற்றத்திற்கான புரட்சினே வச்சுக்கலாம். மாற்றத்திற்கான புரட்சியில இவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றத சீமானே இன்னைக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2009 தேர்தல் அம்மாவுக்காக பிரச்சாரம் பண்ணேன். அடுத்து 2011 தேர்தல், அப்பயும் அம்மாவுக்காக பிரச்சாரம் பண்ணேன். 2014 தேர்தல், அப்பயும் அம்மாவுக்காக பிரச்சாரம் பண்ண. விஜயகாந்த் அண்ணனுக்காகவும் போய் பிரச்சாரம் பண்ண. தன்னுடைய புரோக்கர் வேலையை இன்று சீமானே ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்திருக்கிறார். இப்ப இன்னைக்கு சிறையில ஒரு புரோக்கர் இருக்கிறார், சவுக்கு சங்கர். அவர் வந்து ஒரு சின்ன புரோக்கர், சீமான் ஒரு பெரிய புரோக்கர். விஜயகாந்தை எவ்வளவு கேவலமா, விஜயகாந்த் இன்னைக்கு வந்து ஓட்டுக்காக வந்து தம்பி விஜய பிரபாகரன் அங்க ஜெயிச்சிருக்கணும், நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அப்புறம் எதுக்கு நீ அங்க கேண்டிடேட் போட்ட? அவங்க என்ன நாக்க வலிக்கிறதுக்கு அங்க கேண்டிடேட் இருந்தானா? சீமான் வந்து இந்த பொழப்புக்கு தும்பச்செடி ஊர்ல சொல்லுவாங்க இல்ல, அந்த தும்பச்செடியில தூக்கு போட்டுக்கலாம். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கரிகாலன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். சமீபத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து நடக்க இருக்கிறது. அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஆதரித்து சீமான் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்யும் போது டாஸ்மாக ஒழிப்புன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே, அந்த வீடியோவை நான் பார்த்தேன். நேற்று பரப்புரையில விக்கிரவாண்டியில சீமான் பேசியிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியின் சார்பா அபிநயா அப்படின்ற ஒரு வேட்பாளர் போட்டியிடுறாங்க. இப்போ வழக்கமா நாம் தமிழர் கட்சியில் எப்படி டம்மி வேட்பாளரோ அப்படி ஒரு டம்மி வேட்பாளர் தான் இவங்க. ஏன்னா ஏற்கனவே ராஜவேல் நாகராஜனே இதை சொல்லிருக்கிறாரு. 20 பெண் வேட்பாளர் 20 ஆண் வேட்பாளர்லாம், பெண் வேட்பாளர் மொத்தமுமே டம்மி வேட்பாளர் தான் அண்ணன் போடுவாரு, எப்படியும் ஆப்போனண்ட் கட்சிக்கிட்ட காசு வாங்கிட்டு தான் அதை வந்து பண்ணுவாரு அப்படின்னு அவரே சொல்லி இருக்கிறாரு. சீமானுக்கு நெருங்கிய தம்பியாக இருந்தவர். ஸோ அந்த வகையில் இந்த வேட்பாளரும் ஒரு டம்மி வேட்பாளர் தான். அந்த மேடையில கையை விரிச்சு கையை தூக்கி சீமான் வந்து வழக்கம் போல சவடால் அடிப்பதை போல இந்த கூட்டத்திலும் சீமான் பேசியிருக்கிறார். மதுவை ஒழிக்க போகிறேன், டாஸ்மாகை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு வாய்கிலேயே பேசுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்லையே, விசிக தலைவர் தான் வந்து முழு மது விலக்கை அமல்படுத்துங்கன்னு போராட்டம் பண்றாங்க. இன்னும் சில கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து இந்த கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப 24 மணி நேரமும் குடிக்கின்ற ஒரு குடிநோயாளியாக இருந்தாலும் சீமான் வந்து குடியிலிருந்து திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பா மதுவிலக்கை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சு நானும் ஆச்சரியமா அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோவை பார்க்கும் பொழுதுதான் தெரியுது, சீமான் டாஸ்மாகை ஒழித்து விட்டு வெளிநாட்டு சரக்கெல்லாம் ஹோட்டல்ல ஐஃபையான பணக்காரர்கள் இருக்க போய் தங்கும் விடுதிகள்ல அங்க கிடைக்கும், காசு உள்ளவங்க அங்க போய் குடிச்சுக்குங்க, மற்றவங்களுக்கு பணம்பால் தென்னம்பால் தரப்போறேன். அதாவது என்ன சொல்றாருன்னா கள்ளுக்கடையை ஓபன் பண்ண போறேன் அப்படின்றாரு. இப்ப கள்ளுக்கடைன்றது கல்லுன்னு சொன்னா தப்புன்றதுனால கல் இல்ல, பணம்பால் தென்னம்பால் அப்படின்னு அவரே சொல்றாரு. இப்ப இந்த பணம்பால் தென்னம்பால் என்ன தாய்ப்பாலா? அது என்ன குழந்தைங்களுக்கு புட்டியில அடைச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து ஊட்ட முடியுமா?
அதுல என்ன இருக்குது? அது குடிச்சா என்ன போதை வருதா, இல்ல பகுத்தறிவு சிந்தனை வரப்போகுதா, என்ன வரப்போகுது? அதுவும் போதையை தான் தரப்போகுது. ஏற்கனவே கள்ளுக்கடைகள் தமிழ்நாட்டில் திறந்திருந்து அப்பொழுதும் சரி, இல்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிராமங்களில் கல் இறக்குவாங்க போலீஸுக்கு தெரியாம. அப்படி கல் இறக்கும் பொழுது அந்த மரத்துக்கு அடியிலேயே காலங்காத்தாலேயே போய் ஊரே காத்திருப்பாங்க ஆண்கள் எல்லாம் கல் வாங்கி குடிக்கணும்னு. அங்க குடிச்சிட்டு அங்கேயே படுத்து கிடப்பாங்க. இப்ப நடக்கிற மாதிரியே டாஸ்மாகினால் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதே மாதிரியான பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் கல்லுனாலையும் கிராமங்களில் வந்திருக்குது. அதை பலரும் கண்கூடா பார்த்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் ஏதோ பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி, இப்ப சாட்டை துரைமுருகன் சொல்றாருல்ல, ஸ்டாலின் சாராய வியாபாரி அப்படின்னு, அதே போல சீமானை கள்ளுக்கடை வியாபாரி, கள்ளு சரக்கு ஓனர் அப்படின்னு இன்று முதல் அழைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இதுல பேசிட்டு இருக்கிறப்ப உனக்கு கள்ளுக்கடை வேணும்னா வேணும்னு சொல்லு, இல்ல டாஸ்மாக மூடுன்னா மூடுன்னு சொல்லு, அது உன்னோட கருத்து, அதை எடுத்துக்கலாம். ஆனா இதுலயே உன்னோட இரட்டை நிலைப்பாடு இருக்குது. டாஸ்மாக ஒழிப்பேன், பணம்பால் தென்னம்பாலை கொடுப்பேன் அப்படின்னு. ஆனா இந்த பணம்பால் தென்னம்பால் பத்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் மிக தெளிவாக சொல்லிருக்கிறாரு. கல்லுண்ணாண்மை அப்படின்னு ஒரு அதிகாரத்தில், உன்னற்க கல்லை, கல் குடிக்காதே, குடித்தால் அது சிந்தனைக்கு செயல்பாட்டுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்னு கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரத்தை எழுதி திருவள்ளுவர் சொல்லிருக்கிறாரு. விருப்பம் இருந்தா ஏத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஆனா மேடையில் இந்த ஆளு இதுக்கு முன்னாடி என்னென்ன பேசியிருக்கிறாரு? திருவள்ளுவர் தான் எங்களுடைய தமிழர் வேதத்தின் தந்தை, திருக்குறள் தான் எங்களுடைய தமிழ் மறை, தமிழர்களுக்கான வேதம்னா அது திருக்குறள் தான், எங்க பாட்டனை போல உலகத்திலே யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு வாய்க்கிலேயே பேசிவிட்டு இன்னைக்கு கல்லுண்ணாமைன்னு சொல்லிட்டான், எங்க பாட்டன் ஒரு பைத்தியக்கார பைய அப்படின்னு பேசுறாருன்னா இது எவ்வளவு பெரிய திமிர் நிறைந்த வார்த்தை. இப்படி பேசலாமா? இப்படி வேறு யாராவது பேசியிருந்தால் எல்லாரும் இன்னைக்கு சும்மா இருப்பாங்களா? பெரியார் திருவள்ளுவரை, திருக்குறளை எங்கேயுமே இழிவுபடுத்தல. ஆனால் இவங்களாவே இட்டுக்கட்டி திருக்குறளை பெரியார் மலம் என்று சொன்னார் அப்படின்னு இதே மாமா பைய சாட்டை துரைமுருகன் வீடியோ போட்டான். அதுக்கு அன்னைக்கே மறுப்பு வெளியிட்டோம், ஆதாரம் இருந்தா எடுத்துட்டு வாடான்னு. அன்னைக்கே பயந்து பின்வாங்கினா இந்த சாட்டை துரைமுருகன். ஆதாரமே இல்லாம இவனே திருக்குறள்னு போட்டு பிராக்கெட்ல மலம்னு பெரியார் சொல்லிருக்கிறாருன்னு இவங்களா போட்டு ஒரு போலியான ஆதாரத்தை அன்னைக்கு வெளியிட்டு அசிங்கப்பட்டாங்க. பெரியார் சொல்லாததை சொன்னார்னு சொல்லி ஏதோ திருக்குறளையும் திருவள்ளுவர் மேலே இவனுங்களுக்கு பாசம் இருக்கிற மாதிரி காட்டினவனுங்க இன்னைக்கு கொதிச்சு பேச வேண்டியதானே, வீடியோ போட வேண்டியதானே. நேத்து அந்த மாமா பைய கீழே உட்காந்துட்டு இருக்கிறப்பதானே சீமான் இதை பேசினாரு. அப்பயே போய் மேடையில ஏறி அண்ணன் நீங்க பேசுனது தப்புன்னு, நீங்க எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு கேட்க வேண்டியதானே. இப்ப சீமான் பொதுவாகவே பிரஸ் மீட்டுக்கோ பொதுக்கூட்டங்களுக்கோ வரும் பொழுது குடித்து விட்டு பெரும்பாலும் வராரு, குடிக்காமே வராரு. ஆனா ரெண்டுலயும் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, குடிச்சாலும் குடிக்கலனாலும் அவர் வளர்றதுன்றது ஒரு பொதுவான வழக்கமான ஒரு நடைமுறையா மாறிடுச்சு. ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தல்ல இப்படிதான் இந்த ஆளு லூஸ் ஸ்டாக் விட்டுட்டு இருந்தாப்புல சீமான். இவர் ஒரு நாள் போய் லூஸ் ஸ்டாக் விட்டு வந்துருவாப்புல. அடுத்து தம்பிகள் போறப்ப தம்பி மண்டையில இருந்து தக்காளி சட்னிய பொதுமக்களே எடுத்தாங்க. அப்புறம் தம்பிகள் ஐயையோ எங்களை அடிச்சுட்டாங்க அப்படின்னு கதறினாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் இந்த முட்டா பைய போய் ஒரு குடிகார பைய தான் திருவள்ளுவரை பைத்தியக்கார பையன்னு சொல்லுவான். ஏன்னா ஏன்னா 24 மணி நேரமும் போதையிலே இருந்து மூளை சரியா சிந்திக்கிற அந்த திறனே இழந்துருச்சு. அதனாலதான் இந்த ஆளு இப்படி போய் பேசியிருக்கிறான். ஆனா இப்ப இந்த தம்பிக்கு இதுல முட்டு கொடுக்குறானுங்க வெக்கமே இல்லாம, எங்க தாத்தா அதனால நாங்க திட்டுவோம் அப்படின்னு. ஏற்கனவே கடந்த காலங்களில் இவங்க பாராட்டுகின்ற கொண்டாடுகின்ற விடுதலை புலிகளுடைய பொட்டம்மான்லாம் மயிருக்கு சமம் அப்படின்னு அன்னைக்கும் சீமான் பேசினாரு. அதனோட நீச்சி தான் இன்னைக்கு திருவள்ளுவரை பைத்தியக்கார பைய அப்படின்னு பேசுறாரு. உண்மையிலேயே தமிழ் மான உணர்ச்சி உள்ளவர்கள் மற்றவங்களை பார்த்து தமிழ் ரத்தம் ஓடுதான்னு கேட்கிற நாம் தமிழர் தம்பிகள், உங்களுக்கு உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுதுன்னா உங்க அண்ணனை பார்த்து கேள்வி கேளுங்கடா. இந்த மாமா பைய சாட்டை முதல்ல உங்க அண்ணனை பார்த்து உன்னால இப்ப கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேளு, உன் உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுது அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இல்ல காணொலி வரும்னு நினைக்கிறேன். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம், வரட்டும். சீமான் அவனுடைய பரப்புரையில மிக முக்கியமா பாக்குறது பார்த்தோம்னா, கடந்த காலங்கள்ல திராவிட கட்சி தான் எனக்கு எதிரி, தேமுதிகவனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள்லாம் தெலுங்கரு அப்படின்லாம் பல்வேறு காணைகளை பேசிய சீமான் அவர்கள் இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் போகும்போது உங்களுக்காகலாம் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், அதிமுகவுக்காகலாம் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் 2009 2011 எனக்கு இந்த முறை வாக்கு போடுங்க. அதில் கூடுதலாக இன்னொன்று பார்த்தோம்னா, விஜய் பிரபாகரன் தம்பி ஜெயிச்சிருக்கலாம், அவர் தோத்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. எதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதான் அவர் என்ன சொல்லுவாருன்னா,
இந்த நாம் தமிழர் கட்சி வெறும் கட்சி அல்ல, இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி அப்படின்னு இப்படி கையை நரம்பு புடைக்க தூக்கி அப்படியே வாய்க்கிலேயே வந்து கத்துவாரு சீமானு. சரி ரைட்டுப்பா, இது மாற்றத்திற்கான புரட்சினே வச்சுக்கலாம். இது அடிப்படையை முதல்ல இந்த மாற்றத்திற்கான புரட்சியில இவங்க என்னென்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத சீமானே இன்னைக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2009 தேர்தல் அம்மாவுக்காக பிரச்சாரம் பண்ண ஜெயலலிதாவை சொல்றாரு. அடுத்து 2011 தேர்தல் அப்பயும் அம்மாவுக்காக பிரச்சாரம் பண்ண, 2014 தேர்தல் அப்பயும் அம்மாவுக்காக பிரச்சாரம் பண்ண. இதுக்கு இடையில அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர் 45 தொகுதியில நின்னாரு. விஜயகாந்த் அண்ணனுக்காகவும் போய் பிரச்சாரம் பண்ண. தேர்தல் பரப்புரை வந்து முடியிற டைம் அவசர அவசரமா ஓடி போய் அரை மணி நேரம் வந்து நான் விஜயகாந்துக்காக பிரச்சாரம் பண்ணேன். அதுவும் யாருகிட்டையும் ₹1 கூட வாங்கல, உண்டியல் குலுக்கி நான் பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்னு தன்னுடைய புரோக்கர் வேலையை இன்று சீமானே ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்திருக்கிறார். இப்ப இன்னைக்கு சிறையில ஒரு புரோக்கர் இருக்கிறார், சவுக்கு சங்கர். அவர் வந்து ஒரு சின்ன புரோக்கர், சீமான் ஒரு பெரிய புரோக்கர். ஒரு கட்சின்ற பேர்ல நாம் தமிழர், தமிழ் தேசியம் அப்படின்ற பேரில் அவர் கட்சி யாருக்காக கடந்த காலங்களில் புரோக்கர் வேலை பார்த்திருக்கிறது? இது மாற்றத்திற்கான எளிய மக்களுடைய புரட்சியா? நாங்க வந்து அதிமுகவையும் ஏற்கல, திமுகவையும் ஏற்கல, நாங்க திராவிடத்தையே ஒழிக்க வந்த புரட்சியாளர்கள். வரலாற்றில் இன்றைக்குத்தான் ஒரே ஒரு எதிரியை வந்து திராவிடம் சந்திக்கிறது, அந்த எதிரி வந்து நான் தான். இப்படியெல்லாம் பேசுற சீமான் கடந்த காலங்களில் அன்னைக்கெல்லாம் என்ன கோமால இருந்தாரா? அதிமுக என்ன கட்சி? ஜெயலலிதா வந்து எந்த கட்சியினுடைய தலைவரா இருந்தாங்க? விஜயகாந்த் அவர் எந்த கட்சியினுடைய தலைவரா இருந்தாரு? எதுக்காக ஓட்டு கேட்டீங்க? இப்ப நேத்து அந்த பிரச்சார வீடியோல போதை உச்சிக்கு ஏறிடுச்சு, அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த போதை முத்தின வேட்டி இன்னும் குடிக்கணும்னு குடியாரர்களுக்கு வந்து தோணும் இல்லையா? பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல இப்படி டாஸ்மாக் கடை கிராஸ் பண்ணி போறப்ப வருவாங்க வந்து, அண்ணன் ₹5 கொடுங்கண்ணே பஸ்ஸுக்கு இல்ல, அண்ணன் ₹10 கொடுங்கண்ணே பஸ்ஸுக்கு இல்ல அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க இன்னொரு கோட்டருக்கு தேத்துறதுக்கு தான் நம்மள்ட்ட வந்து இந்த பிட்டை ஓட்டுறாங்கன்னு. அந்த ரேஞ்சுக்கு சீமான் இறங்கிட்டாப்புல. காலில் மட்டும்தான் உழுவுல. ஒரே ஒரு தடவை நான் நின்றுருக்கேன் நீங்க நிக்கல, நான் நின்றுருக்கேன் நீங்க நிக்கல அப்படின்னு கொளறுது வாயு. ரோல் ஆயிருச்சு. கடைசியா கையெடுத்து கும்பிட்டு பிளீஸ் தயவு செஞ்சு ஓட்ட போட்டுருங்க அப்படின்னு காலில் உழுந்து கெஞ்சி கதறிட்டாப்ல. யாருக்கிட்ட? பொதுமக்கள்கிட்ட இல்ல. பொதுமக்கள்கிட்ட கெஞ்சுறதுக்கு அவருக்கு 1000 உரிமை உண்டு. எல்லா கட்சிகளும் அதான் பண்றாங்க. ஆனால் அதிமுகவினரிடமும் தேமுதிகவினரிடமும் 2 கட்சியுமே தன்னை, அது கொள்கை இருக்குதா கோட்பாடு இருக்குதான்றதை விட்டுருவோம், தன்னை திராவிட கட்சின்னு சொல்லிக்கிற கட்சியினுடைய காலில் விழுந்து கெஞ்சுகின்றார். இதே சீமான் இவர் இந்த கட்சிகளை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுதுதான் முள்ளிவாய்க்கால் முற்றம் அப்படின்னு தஞ்சாவூர்ல நெடுமாறன் ஒரு அரங்க வந்து உருவாக்குறாரு. அந்த முள்ளிவாய்க்காலில் ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதனுடைய நினைவாக அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு வந்து நடராசன் இவங்க எல்லாரும் ஃபண்டு பண்ணி தான் அதை கட்டுறாங்க. அதை ஜெயலலிதா அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த ஈகோ, நடராசனுக்கும் அவங்களுக்கும் இருந்த பிரச்சனை இல்லை, ஜேசிபி வண்டியை விட்டு அதை வந்து இடிச்சிடுறாங்க. அப்படி இருந்தும் கூட அம்மாவுக்காக தான் பிரச்சாரம் பண்ணாங்க. எந்த அம்மா? பிரபாகரனை இழுத்துட்டு வந்து இங்க தமிழ்நாட்டுல தூக்குல போடணும் அப்படின்னு சொன்ன அம்மா, சட்டசபையில் தீர்மானம் போட்ட அம்மா, அப்பொழுது சபாநாயகராக இருந்தவர் சீமானின் மாமனார் காளிமுத்து. அவரை தான் பூஜை அறையில வச்சு சீமான் கொண்டாடுறாரு. அந்த வீடியோக்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பூஜை அறையை வந்து திறப்பாங்க. இது வந்து எங்க அம்மாவோட அஸ்தி, அம்மானா பிரபாகரன் அவங்க அம்மாவோட அஸ்தி, இது மாவீரர்களோட அஸ்தி, இது வந்து இது எங்க காளிமுத்து ஐயாவோட படம் அப்படின்னு சைட்ல இதை தான் வந்து டெய்லியும். அதாவது பாருங்களேன், பிரபாகரனை தூக்குல போடணும்னு தீர்மானம் பண்ண வீட்டுல வந்து பொண்ணு எடுத்துக்கிட்டு அவனையும் சாமியா வச்சு கும்பிடுவானா, இன்னொரு பக்கம் வந்து போர்ல செத்தவங்களோட அஸ்தியும் வச்சு சாமியா வச்சு கும்பிடுவானா. இவர் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலாக சீமான் இருக்கிறார் அப்படின்றதுக்கு இதை விட ஒரு உதாரணம் வேணுமா? இது போக விஜயகாந்தை எவ்வளவு கேவலமா, விஜயகாந்த் இன்னைக்கு வந்து ஓட்டுக்காக வந்து தம்பி விஜய பிரபாகரன் அங்க ஜெயிச்சிருக்கணும் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அப்புறம் எதுக்கு நீ அங்க கேண்டிடேட் போட்ட? அவங்க என்ன நாக்கவலிக்கிறதுக்கு அங்க கேண்டிடேட் இருந்தானா? அந்த கேண்டிடேட் எதுக்கு 77,000 ஓட்டு வாங்கினா? அந்த கேண்டிடேட்டை வாபஸ் வாங்கியிருக்க வேண்டியதானே நீ? என் தம்பி வந்து விஜய பிரபாகரன் ஜெயிக்கணும் அவனுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா 4000 ஓட்டு டிஃபரன்ஸ் வந்து ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது இல்ல? எதுக்கு வந்து கேண்டிடேட் போட்ட? அப்ப ஒரு பிழைப்பாதத்திற்காக விஜயகாந்தை பத்தி என்னென்ன பேசினாரு அதெல்லாம் விஜயகாந்த் டெத் அன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் நாறிட்டு இருந்துச்சு. அவன்லாம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்ல, அவன் என்னடா கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்துட்டா அவன்லாம் வந்து கேப்டன் ஆடா.
வந்து ஒரு தெலுங்க தமிழ்நாட்டை ஆள்றதா, எத்தனை முறை எத்தனை கூட்டத்துல தெலுங்க அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு தெலுங்க ஓட்டு வந்து இனிக்குது, தெலுங்கம் வேற சொல்லி ஓட்டு வாங்குறது வந்து சீமானுக்கு இனிக்கிறதுன்றது. சீமான் வந்து இந்த பொழப்புக்கு தும்பச்செடி ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அந்த தும்பச்செடியில தூக்கு போட்டுக்கலாம். நடக்கின்ற இடைத்தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எவ்வளவு வாக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப வந்து அதிமுகவா தேமுதிக எல்லாம் போட்டி இல்லை, அவங்க கூட உங்களுக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டா கூட ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட ஏற்படுமா? இல்லைங்க, ஒரு அதிகபட்சம் ஒரு 8000 9000. இன்னும் வந்து இப்படி ஒவ்வொரு அதிமுக காரன் தேமுதிக காரன் காலிலையும் விஜயகாந்த் போட்டோ காட்டி காலில் விழுந்தாருன்னா ஒரு 10,000 ஓட்டு வாங்குவாப்ல. அதுக்கு மேல வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் சொல்லிட்டேன் இல்லையா முதல்ல, இது வந்து ஒரு டம்மி வேட்பாளர். இப்ப இதை காட்டி வெளிநாட்டுல இருக்கிற ஈழத்தமிழர்கள்ட்ட பணம் வசூல் பண்ணும். இப்ப இதுல இவர் பேசுறப்ப இன்னொரு விஷயத்த சொல்றாரு, பொது எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி. பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற மோடியோட கன்னத்தோட கண்ணை ஒட்டி விளையாடுறாரு மருத்துவர் ஐயா. இந்த மருத்துவர் ஐயா வந்து எங்க ஐயாங்கிறாரு. உங்க ஐயா என்ன தனியாவா நிக்கிறாரு? உங்க ஐயா பிஜேபியோட தான் நிக்கிறாரு. ஏத்து பேசு. அவர் என்ன சமூக நீதி காவலரா? சமூக நீதியை ஒழித்து கட்டுவதற்காக ஒரு கூட்டணி இருக்குது, ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது பாஜக RSS. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறாரு ராமதாஸ். இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு தமிழ்நாடு முதல்வரை பார்த்து கேட்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு எந்த அருகதையாவது பாமகவுக்கும் ராமதாஸுக்கோ அல்லது சீமானுக்கோ இருக்குதா? இதே பாமக இந்த எலெக்ஷன்ல யாரோட கூட்டணியில இருந்தாங்க? கடந்த 10 ஆண்டுகளா யாரோட இருக்கிறாங்க? பாஜகவோட கூட்டணியில இருக்கிறாங்க. அந்த பாஜக இந்த தேர்தல்ல என்ன செஞ்சாங்க? காங்கிரஸ் சாதிவாரி சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை தான் இந்தியா முழுக்க மோடி சொன்னாரு. இங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்துக்களுடைய தாலியை அறுத்து முஸ்லிம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. 2 எரும மாடு வச்சிருந்தீங்கன்னா 1 எரும மாட்டை பிடிங்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் பேசியது எல்லாமே, மோடி பேசின அத்தனை விஷயமே இந்த கேஸ்ட் சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு கொடுத்து விடக் கூடாது அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பிஜேபி மோடி தொடர்ந்து பேசினாங்க. அவங்களோட இவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க. 1989 VP சிங் ஓபிசி மக்களுக்கு பிசி எம்பிசின்னு சொல்ற இன்னைக்கு ராமதாஸ் சொல்லுகின்ற அந்த வன்னியர் சமூகம் உள்ளிட்ட வன்னியர் கோனார், சீமான் மேடையில் வன்னியர் கோனார் செட்டியார் முதலியார் அப்படின்னு வந்து வாய்கிலே அடிக்கிறாருல்ல, இந்த ஓபிசி சமூகங்களுக்கு 27% வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு VP சிங் கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே ராஜீவ் கோஸ்வாமி அப்படின்ற ஒரு பாப்பம், அவன் வந்து உடம்புல பெட்ரோல் ஊத்தி எரிச்சுக்கிறான். அதுதான் வந்து இந்த ஜென்டில்மேன் படம்லாம் வந்து சங்கர் எடுத்தாப்புல இல்ல, அந்த பாசத்துலதான் வந்து எடுத்தாப்புல. அப்படி தற்கொலை பண்ணி முயற்சிக்கிறான். போய் அத்வானி வீட்டுல இந்த பார்ப்பன மாணவர்கள் போய் சந்திக்கிறாங்க. நீங்க VP சிங்கோட கூட்டணியில இருக்கிறீங்க, இப்படி ஒரு கொடுமையை பண்ணியிருக்கிறாங்க. எது கொடுமை? காலங்காலமா எல்லா துறைகளிலும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான் பார்ப்பன பனியா ஜாதியினர். ஓபிசிக்கு வேலை வாய்ப்பில், கல்வியில பின்னாடிதான் 2006க்கு அப்புறம் தான் வருது. வேலை வாய்ப்பில் 27% இடஒதுக்கீடு கொடுத்த ஒரே காரணத்திற்காக ரத யாத்திரையை அன்னைக்கு தொடங்கி பாபர் மசூதியை இடிச்சாங்க. எதுக்காகனா இந்து முஸ்லிம்னு பிளவை ஏற்படுத்தணும். இந்த பெரும்பான்மை இந்துக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரத யாத்திரையை ஒரு பக்கம் தொடங்கி ரத்த யாத்திரையை கலவரங்களை இந்தியா முழுக்க அத்வானி நடத்துகிறார். இன்னொரு புறம் நாடாளுமன்றத்திற்குள் அந்த ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கி அந்த ஆட்சியை கவிழ்க்கிறாங்க. அந்த கும்பலோட தான் இன்னைக்கு வந்து பாமக சமூக நீதி காவலர், இனமான காவலர், மருத்துவர் ஐயா, மருத்துவர் சின்னமாங்கா இவங்க எல்லாம் அங்கதான் கூட்டணி வச்சுக்கிட்டு இங்க வந்து சமூக நீதி பேசுறாங்க. இப்படிப்பட்ட கும்பலுக்கு எதிராக சீமான் ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா? சாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டுன்னு வாய்கிலேயே பேசினா போதாது. விக்கிரவாண்டியில ஏன் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்த வேட்பாளரை நிறுத்துற? ஏன்னா அங்க பெரும்பான்மை வன்னியர்கள், நீ வேற சமூகத்தை சார்ந்தவன் நிறுத்து. ஆதிக்குடியை நான் தான் காப்பாற்ற போறேன்ற ஆதிக்குடியில இருந்து நிறுத்து. இல்ல மற்ற நீ சொல்ற சிறுபான்மை தமிழ் குடிகள் அவங்கள இருந்து போய் ஆட்களை போடு. அப்ப நீயே அதே ஜாதி பாலிடிக்ஸ் தான் பண்ற. மற்றவங்களாவது இறந்த தலைவர்களை இப்ப மற்றவர்களை அப்படியெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்பாங்க. இவர் என்ன பண்றாருன்னா தனக்கு இன்னொரு கூட்டணியில் இருக்கின்ற பாஜக கூட்டணியில் இருக்கிற ராமதாஸை சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. நாங்க எங்க ஐயாவெல்லாம் எதிர்க்க மாட்டோம், எங்க ஐயா கஷ்டப்பட்டு போராடினாரு,
எங்க ஐயா இப்ப வேற அணியில இருக்கிறாரு, அதனால ஐயாவை பத்தி பேச மாட்டோம், எங்களுக்கு பொது எதிரி திமுக தான். சீமான் வந்து பிரஸ் மீட்டுக்கு மனித குல விரோதி பாஜகன்னு சொல்றது வந்து சும்மா, அது வந்து தமிழ் மக்களினுடைய சென்டிமெண்ட், பிஜேபி எதிர்ப்புன்றது அப்படின்னு அதை ஒரு பக்கம் சும்மா ஒரு வாய் வார்த்தையா சொல்லிக்கிட்டு, இன்னொரு புறம் உண்மையிலேயே பாஜக எதிர்ப்புனா இந்த தேர்தலில் சீமான் முதன்மையாக எதிர்க்க வேண்டியது பாஜக பாமக கூட்டணியா இல்லையா, பாமக வேட்பாளரை எதிர்க்கணுமா கூடாதா? ஆனா ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேச மாட்டாரு பாருங்க. எங்க அண்ணன் எங்க ஐயா அப்படின்னு வந்து சொம்படிக்கிறாப்லன்னா இந்த ஆள் எவ்வளவு அயோக்கியத்தனமான ஆள்னு பாருங்க. சோ இதுல இருந்து சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம்தான், சீமான் குடிச்சு அவருக்கு வந்து மனநோய் முத்திருச்சு. அந்த மனநோயினுடைய விளைவாகத்தான் ஐயன் திருவள்ளுவரை இப்படி கேவலமா பேசுறாரு, பைத்தியக்கார பயல்னு. இன்னொரு பக்கம் பிஜேபி கிட்ட வாங்குற கட்டிங்காக தான் திமுகவை மட்டும் பொது எதிரி அப்படின்றாரு. திமுகவை எதிருங்க, ஆனா முதன்மை எதிரி பாஜகவா இல்லையா, பாஜகவோட அங்கம் வகிக்கின்ற பாமகவா இல்லையா? ஏன் எதிர்த்து பேச மாட்டீங்க? நீங்க தான் சாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டு, மதம் பார்க்க கூடாது அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுற நீங்க, ஏன் சாதியவாதமும் மதவாதமும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற பாஜக பாமக கூட்டணியை ஏன் எதிர்க்க மறுக்கிறீர்கள் அப்படின்றதான் முதன்மையான கேள்வி. இப்ப இந்த கேள்வியினுடைய விடைதான் சீமான் வந்து டம்மி, சீமான் பாஜகவால் ஏவப்பட்ட ஒரு அம்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சீமான் அவர்கள் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லியிருக்காங்க. ஆதரவு எதிர்ப்பு இருக்கக்கூடிய சூழலை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தேர்தலினுடைய விடையா எப்படி வருதுன்றதை. நன்றி தோழர். நன்றி.